வாடிக்கையாளர் கவனத்திற்குன்னு சொல்லலாம். அல்லது வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஃபேன், சீலிங் ஃபேன் இருக்குல்ல, சீலிங் ஃபேனில் பயன்படுத்தக்கூடிய இந்த கண்டென்சரை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கலான்னு நினச்சேன். நான் ஃபேன் மெக்கானிக்கினால் இதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டென்சர் பேர் வந்து ஆயில் கண்டென்சர்னு சொல்லுவாங்க. ஆயில் கண்டென்சர் இருக்குது, ஆயில் இல்லாமல் சாதாரண கண்டென்சர் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஆயில் கண்டென்சரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் தயாரித்த அந்த ஆயில் கண்டென்சர்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வர்ற ஆயில் கண்டென்சர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், அந்த ஆயில்லாம் எப்படி கசிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது நீங்கள் மேலே மாட்டினோன்னே ஆயில் அப்படியே கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். கசிஞ்சிட்டே இருக்க டைமில் அது கசஞ்சு பார்த்துங்க, அப்படியே அந்த பேரிங்குள்ளே லைட்டாக அந்த வழி அப்படியே லைட்டாக பேரிங்குள்ளே போகும். நமக்கு தெரியாது அது எப்படி செய்யுதுன்ட்டு. அப்படியே உள்ளே போய் அந்த பேரிங்கில் உள்ள அந்த கிரிஸை பூரா முதல்ல அதை எடுக்க அந்த இது வழியாக தான் அது சிந்தும். அந்த பேரிங்கில் உள்ள கிரிஸை பூரா அப்படியே காலி பண்ணி அப்படியே சென்டரில் ஊற்றி கீழே உள்ள பேரிங்க்கு எதுவும் ஹோல் இருந்தால் போகும். அப்படி இல்லைன்னா காயில் அப்படியே பரவி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேனை ஸ்லோ பண்ணி நம்முடைய அந்த ஃபேனுடைய செயலில் லைட்டாக செயலாக்கத்தை கம்மி பண்ணி அப்படியே சத்தம் கேட்டு உரசி இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூவிங்காக தான் நடக்கும். நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் பரிந்துரைக்கிற கண்டென்சர் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆயில் கண்டென்சர் போடுங்க நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் ஆயில் கண்டென்சர் நம்முடைய மின்சாரத்துறை ஏற்றம் இறக்கமாக இருக்கிறதுனால இந்த ஆயில் கண்டென்சர் எந்தளவுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறது கஷ்டம். அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன செய்யணும்னா, சாதாரண ஆயில் இல்லாத கண்டென்சர்லாம் இருக்குது. அந்த கண்டென்சரில் நம்ம போட்டோம்னா ஓரளவு தொல்லை இல்லாமல் இருக்கும். இல்லைனா பாருங்கள், இது எப்படி என்னுடைய அனுபவத்தில் இந்த ஆயில் கண்டென்சர் வழிஞ்சு ஊற்றி போன ஃபேன் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பாருங்கள், இப்போ கூட இந்த ஆயில் கண்டென்சர் உள்ள பேரிங்கில் விட்டு அப்படியே கிரிஸ் ஆகி அப்படியே அது அப்படியே ஃபால்ட் ஆகி ஒரு பேரிங் போய் அவருக்கு 300 ரூபா செலவு தான் வைக்கும். அதனால் நீங்கள் இனி வரும் நாட்களில் ஆயில் கண்டென்சரை கொஞ்சம் தவிர்த்துட்டு சாதாரண கண்டென்சர் போடலாம். பார்த்துங்க, உங்களுடைய நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.